அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள். நவ கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானைத்தான் சொல்லணும். அப்போ குரு பகவான் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது தனக்காரகன், பணத்தை குறிக்கக்கூடியவன். குழந்தைகளுக்கு காரக கிரகம் குரு பகவான். அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு சொந்தக்காரர். ஸோ அந்த குரு பகவானானது இப்போ மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதாவது கடகமனையில் உச்ச பலம் அடைய போகிறார். 48 நாட்கள் இருக்க போகுது. எதுவரைக்கு இருக்க போறார் அப்படின்னா 4/12/2025 வரை இருக்க போகுது. அங்கே குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அற்புத பலன்கள், அதாவது குரு அப்படின்னாலே ஒரு நல்ல தன்மை, நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானால் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி 48 நாட்கள் 18/10/2025 4/12/2025 வரை கடகமனையில் உச்ச பலம் பெற்ற குரு பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான யோக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 11க்குரியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு பகவான். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் உச்ச பலம் அடைய போகுது. அப்போ 6ஆம் இடம் வலிமையட போகிறது. அப்போ 6ஆம் இடத்தில் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னா, முதலில் வேலை உண்டு. அதாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் வேலையில் செட்டில் ஆகலையோ அவங்களெல்லாம் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவரைக்கு ஒரு 2-3 மாதங்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வேலைக்காக நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பத்துக்கெல்லாம் இந்த அதிசார குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது 18/10/2025 அப்புறம் நிச்சயமாக வேலை உண்டு. அப்போது முதல் வேலையாக உங்களுக்கு செய்யக்கூடியது வேலையில் ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷரோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் யாராருக்கு ஒரு தொந்தரவு, பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் அது தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தீரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த 6ஆம் இடம் என்பது அங்கே ரணரோக சத்துருஸ்தானம்லவா எதிரி தொல்லைகள். 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எதிரிகளினுடைய மூமெண்ட் தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்களை மாற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அழுத்தி கொண்டு ஒரு வருடங்களாகவோ அல்லது 2 வருடங்களாகவோ இருந்தவர்கள் எல்லாம் அதற்கு சொல்யூஷனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போது தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அப்போது தொழில் சார்ந்த தொழிலை எடுத்து நடத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்களாகவே ஒரு அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இந்த அமைப்பு இருந்ததில்ல. இப்போ அந்த சுமூகமாக எந்த இடத்தில் நமக்கு குறை இருக்கிறதோ அந்த குறையை கரெக்டாக அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான சொல்யூஷன் கொடுப்பீங்க.
அதற்கான ஒரு பிளானை மாற்றுவீங்க. ஒரு சிலர் ஒரு சேஞ்சஸை உருவாக்குவீங்க. அல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிளைகளை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள், நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் சில நல்ல திட்டங்களை புகுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில கும்பராசி என்பவர்கள் சொந்த தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஏன் நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது, இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிரும். 10ஆம் இடத்தை துறை ரீதியான மாற்றங்கள், இடமாற்றம், ப்ரொமோஷன், ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ல் என்ன இருக்குது? பதவி இருக்குது, பட்டம். ஒரு சிலருக்கு பட்டம் கிடைக்கும். பட்டம், பதவி, புகழ், கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து குரு பகவான் தனது சமசப்தம பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது கண்டிப்பாக விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை வாங்கி சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு, வண்டி, வாகனம், ஒரு வீட்டை கட்டுறது, வீட்டை வாங்குறது, இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள். அதற்கு கடன் கிடைக்குமானா நிச்சயமாக கடன் உண்டு, கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அதில் எந்த இது இருக்காது. ஆனால் கடன் 6ஆம் இடத்தில் குரு உட்காரும் போது தனாதிபதி, லாபாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடனின் மூலமாக சில அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்புங்கிறத உண்டு. அப்போ கடனை வாங்கி இடத்தை வாங்கிறது, அல்லது விவசாய நிலத்தை வாங்கிறது, அல்லது முதலீடுகளை செய்வது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நிறைய பேர் வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு நகரணும் என்கின்ற அமைப்புங்கிறது இருக்கிறது. யாருக்கெல்லாம் அந்த எண்ண ஓட்டங்கள் மனதில் ஆழமாக பதிந்து அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு சக்சஸ். இதே அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவது, வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவது, வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி துறையில் ஈடுபடுத்தி கொள்வது, அந்நிய மதத்தினருடன் நெருங்கி இருப்பது, வெளி மாநிலம், வெளி ஸ்டேட்டு, அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறது, இதெல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். அந்த குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு. உங்கள் லக்ன அதிபதி, ராசி அதிபதியை பார்க்குறார். அப்போது லக்னத்தையும் ராசி அதிபதியையும் குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு நல்லவர் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. கடவுளினுடைய அனுகிரகத்து சொந்தக்காரர், பெரிய மனுஷர்களை குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான், பதவி குறிக்கக்கூடிய, நல்ல நெறிகளை குறிக்கக்கூடிய, மற்றவர்களின் போதனைகளை கொடுக்கக்கூடிய, ஸோ அந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பது, அதாவது ராசி நாதனான சனி பகவானை பார்க்கறது நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை, குருங்கிறது 2ஆம் அதிபதி. அப்போ குரு பகவான் உச்சபலம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியாக குரு வருவதும், தனக்காரகனாக குரு இருப்பதும், அந்த குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல அமைப்பு. அப்போ பொருளாதார மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ கும்பத்துக்கு இனிமேல் பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக உண்டு. வருமானம் அதிகரிக்கும், குறைவதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய, ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார்.
அப்போ 2ஆம் இடத்தில் குடும்பம் இருக்குது. அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. அல்லது ஏற்கனவே திருமணமாகி எப்படியாவது ஒரு வகையில் பிரிஞ்சு இருந்தவர்கள் அல்லது தூரமாக இருக்கிறவர்கள் வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போ குடும்ப ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் களைவதற்கும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சினால் அமைய இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சார் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறோம், 2 பேரும் சேரும்னு நினைக்கிறோம், ஈகோ கிளாஸ் மெயினாக அதுதான், பெரிய இதெல்லாம் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னா இந்த காலகட்டம் சேர்த்து வைக்கும். அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சேர்ந்துருவீங்க. பணமும் நன்றாக இருக்க போது, கல்வி நன்றாக இருக்க போகிறது. கல்வியினால் மேம்பாடு உண்டு. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுவது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு நன்றாக இருக்கும், பேச்சு நன்றாக இருக்கும், பேச்சினால் பிழைக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நன்றாக இருக்க போகிறது. அப்போ குரு நல்லா இருக்காரு. அந்த குருவால் உங்களுக்கு தனம், லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் அதிர்ஷ்டத்தையும் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஏன்னா குரு தான் உங்களுக்கு தனம் லாபாதிபதி அல்லவா. அவர் உச்ச பலம் பெறுவது ஒரு நல்ல அமைப்பு. 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த அமைப்பு இருக்கிறது. இந்த 2 வருஷம், அதாவது இந்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸை போட்டு கொடுத்துருவார். அப்போது நிச்சயமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.